கல்யாண் திரைப்படத்தின் ஒரு நடிகர். அதன் பிறகுதான் ஒரு அரசியல்வாதி. இன்னைக்கு அரசியல்வாதி ஆன உடனே அவருக்கு புத்தியை காட்டிட்டார் பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கு. இந்த லட்டுல கூட அரசியல் இருக்குன்னு இப்ப மக்களுக்கு புரியுதா? அந்த அளவுக்கு தான் இந்த லட்டை வச்சு அரசியல் பண்றாங்க. அந்த அளவுக்கு திருப்பதி லட்டுன்னா அவ்வளவு இளக்காரமா என்று கார்த்திக் சொன்ன வார்த்தையை கண்டனம் தெரிவித்தது. அதனால் கார்த்திக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. கார்த்திக்கை மிரட்டியதனால் கார்த்திக்கு அந்த ஆந்திரா மாநிலத்தில் மன்னிப்பு கேட்டதால் ஒரு தகவல் வெளியாயிருக்கிறது. கார்த்திக் சொன்ன விஷயம் அவ்வளவு பெரிய விஷயமே இல்லை. இதை பெருசுபடுத்தி இதில் அரசியலை நுழைத்தார்கள் பாருங்க. எந்த அளவுக்கு தான் ஒரு நடிகர் இருந்தாலும் அவரு சினிமாவில இருந்துட்டு அரசியல் போனா அரசியலுக்கு புத்தியை அங்க காட்டுறாங்க பாருங்க. இதுதாங்க இன்றைய அரசியல். அரசியல்ல இருந்தா அரசியல் புத்தியை காட்டாமலே விட மாட்டாங்க. புதிய நடிகர்களை அங்க போனாலும் நல்லது செய்வான்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு திட்டமே ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி எழும்புச்சுன்னா அந்த அரசியலை காட்டாம